வீடியோ எடுத்துருக்கேன் அதுதான். So இதுதான் சார் நம்மளுடைய ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் வியூ. ஓகேங்களா, நல்லா பாருங்க. சோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் வியூ அப்படிங்க. சோ இந்த நியூட்ரிசார்ஜ் வியூல என்ன இருக்குது அப்படிங்கறத முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி இது ஏன் தேவை அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஹெல்ப் அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட். இன்னைக்கு நாம வந்து இந்த உட்கார்ந்து இருக்கோம், இந்த லைட்ல இருந்து ப்ளூ ரேஸ் வருது. சோ இந்த வெளிச்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இது ஒரு காரணம், இது வந்துகிட்டே தான் இருக்கும், இது நாம வந்து தடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வெளிச்சத்துல இருந்து தான் ஆகணும். சோ இந்த ப்ளூ ரேஸ் நம்ம கண்ணுல பட்டுட்டு தான் இருக்குது. மொபைல் போன் முக்கியமா யாரெல்லாம் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நான் 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து நீங்க மொபைல் போனை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் போன்ல இருந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸ் தொடர்ந்து கண்ணுக்குள்ள போகும். இந்த கண்ணுக்குள்ள போற இந்த ப்ளூ ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம கண்ணுல கிடையாது. மத்த எல்லா கலரையுமே நம்ம கண்ணு வந்து ஃபில்டர் பண்ணும். பட் இந்த ப்ளூ ரேஸை மட்டும் நம்ம கண்ணு ஃபில்டர் பண்ணாது. அப்ப அதுக்கு இயற்கையாவே கடவுள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கண்ணுல உள்பகுதியில மேக்குலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு சின்ன கரும்புள்ளி மாதிரி இருக்கும். இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்டை இயற்கையாவே நம்ம சாப்பிட்ட அதுல போய் அது இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ளூ ரேஸ் போய் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து அழிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கண் பார்க்கக்கூடிய திறன் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குறையாது. சோ இது தொடர்ந்து பயன்பாட்டில் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மேக்ரோல இருக்கக்கூடிய அந்த ஜியாசின்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட், லியூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் வந்து போயிடும். இது எப்படி மறுபடியும்னா நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து வரும். பட் நாம இன்னைக்கு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம உணவு முறை எப்படி இருக்குன்னு. சோ டெய்லி யாரும் 10-15 கலரான காய்கறிகளை யாரும் சாப்பிடுறது கிடையாது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது குறைய ஆரம்பிக்கும் போது கண் பார்வை, அதுக்கப்புறம் கண் குறை வர்றது, அப்புறம் பார்வை திறன் இழப்பு. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அதுலதான் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த குளுக்கோமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட். இந்த ப்ளூ லைட்ல நீங்க தொடர்ந்து நீங்க மொபைல் போனை யூஸ் பண்றதையோ லைட்ல இருக்கிறதோ உங்களால அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஒரே ஆல்டர்னேட் இத டெய்லி நம்ம சாப்பாட்டுல எடுத்துக்கிறதா, சப்ளிமெண்டா எடுத்துக்கிறதா. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, லூட்டின் அண்ட் ஜியாசின்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணுல இருக்கக்கூடியதா பாருங்க, இன்கிரீஸ் லூட்டின் அண்ட் ஜியாசின்டின் கண்டென்ட் இன் மேக்குலா, அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட், சப்போர்ட் விஷுவல் பெர்ஃபார்மன்ஸ், ஐ ஃபேட்டிக், ஐ ஸ்ட்ரெயின், தொடர்ந்து மொபைல் போனை பார்க்கிறது, கம்ப்யூட்டரை பார்க்கிறது, இதனால வரக்கூடிய கண்ணில் வரக்கூடிய அந்த அலர்ஜி, ஸோ கண்ணில் வரக்கூடிய அந்த ஒரு டயர்ட்னஸ், அதையெல்லாம் சரி பண்றதுக்கு, இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டி, ரிடியூஸ் ஹெட்டேக். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி வரும் அடிக்கடி, தூங்குறப்பயோ இல்ல மற்ற டைம்லயோ. கண்ணாடி நிறைய பேர் கண்ணாடி போடுவாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, தலைவலிக்குன்னா கண்ணாடி போட சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் என்னன்னா சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வியூ பண்ணும். அது இல்லாம பாருங்க, ஐ கண்டிஷன் ஏஎம்டின்னு ஏஜ் ஆக நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த டீஜெனரேட்ஸ் அண்ட் கேட்ராக்ட். சோ கண் பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மங்கி வர்றது, வயசாக கேட்ராக்ட் வர்றது. இன்னைக்கு பாருங்க, கேட்ராக்ட்னா சர்வசாதாரணமா ஆபரேஷன். ஒரு கண்ணுக்கு 40,000, இன்னொரு கண்ணுக்கு 40,000 இன்னைக்கு வந்து. அதுக்கு மேல வந்தா மறுபடியும் ஆபரேஷன் தான். சோ அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வியூல இருக்குது. இதுல லூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியம். இது எதுல இருக்குன்னா, மேரிகோல்ட், ஜெபதி பூ இருக்குல்ல. சோ ஜெபதி பூல இருந்து உள்ள எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த லூட்டின் அப்படி. இது இயற்கையாவே நம்ம கண்ணுல 5:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்குது. பட் இதை நம்ம தொடர்ந்து கண் பயன்பாட்டுல யூஸ் பண்ண அது குறைஞ்சிட்டே போயிடும். சோ அதை மறுபடியும் நாம என்ன பண்ணணும், ரீகெயின் பண்ணணும். அது நம்ம சாப்பாட்டுல இல்லங்கிறதுனால நம்ம சப்ளிமெண்ட்ஸா எடுக்கும்போது அந்த 5:1 ரேஷியோல இதுல இருக்கிறதுனால டெய்லி எடுக்கும்போது அந்த 5:1 ரேஷியோல நம்ம கண்ணுல இது இருக்கும்போது நீங்க அந்த ப்ளூ ரேஸ் பயன்பாட்டுல எவ்வளவுதான் நீங்க அதுக்காக தொடர்ந்து மொபைல் போனை யூஸ் பண்ண சொல்லல. நம்ம வந்து நம்மளுடைய பார்ட் ஆஃப் லைஃபா இன்னைக்கு அது மாறிடுச்சு. சோ அப்ப அதுல இருந்து வரக்கூடிய விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வியூவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ஐ திறன் நல்லா இருக்கும். முக்கியமா நைட்டு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வியூவையும் DHA நியூட்ரிசார்ஜ் DHA 200 நீங்க போட்டீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். சோ தலைவலி வராது. சோ நிறைய பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நைட்டு 12 மணி வரைக்கும் மொபைல் பாக்குறவங்களா இருக்காங்க. சோ அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு இது வேணும் அப்படின்னா, ஒரு 10 மணிக்கா நீங்க மொபைலை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. 10 மணிக்கா மொபைலை ஓரமா வச்சிருங்க. தயவு செஞ்சு நீங்க இருக்கிற ரூம்ல மொபைல் போனை வைக்கவே வைக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு வரக்கூடிய நிறைய டிசீஸ்க்கு நாம என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கோம், உணவு அது இதுன்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும் ஒன் ஆஃப் த ரீசன். இதை நான் சொல்லல, எல்லாமே டாக்டர்ஸ் சொல்றாங்க.
ஸோ நீங்க இருக்கிற ரூம்ல கூடுமான வரைக்கும் எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கிறத இன்னொரு ரூமுக்கு மாத்திட்டு காலையில அலாரம் அடிக்கும்போது அதான் சொல்லுவாங்க சார். எமர்ஜென்சி காலுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் இதை பொறுத்து தான். அது எப்பவுமே வரணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்காகவே நம்ம வந்து நாள் பூரா அதை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்றதுனால நான் என்ன சொல்றேன்னா ஹெல்த் ரேஷியோ தான் சொல்றேன். சோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னால வரக்கூடிய விஷயம் இல்லனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி இது தூக்கி உள்ள போட்டு வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். சோ கூடுமான வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வைங்க. நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ரூம்ல ரொம்ப பக்கத்துல வைக்காம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்க முடியுமோ, ஏன்னா எமர்ஜென்சி எனக்கு கண்டிப்பா வேணும்னா உங்க டிஸ்டன்ஸ்ல எவ்வளவுக்கு வைக்க முடியுமோ அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு நீங்க தூங்க போறது. ஏன்னா நிறைய பேர் நைட் அப்பதான் மொபைல் போன் சார்ஜ் போட்டுட்டு படுப்பாங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆகும்னா அதோட ரேடியேஷன் அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு நீங்க மொபைல் போனை இது பண்ணிட்டு பண்ணுங்க. அதே மாதிரி சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, ஐ எக்ஸசைஸ் இருக்கு. இதை வந்து டெய்லி காலையில பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒண்ணும் இல்லை, நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு காலையில எழுந்து ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் ஒதுக்கிங்கன்னா அப் அண்ட் டவுன் சும்மா சாதாரணமா கண்ணை வச்சுட்டு நீங்க மேல கீழே, அதாவது இந்த மூக்கு நுனி மேல இந்த 2 நெத்தி, இதை மட்டும் ஸ்லோவா பொறுமையா இப்படி ஒரு ஒரு 10 தடவை பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் இந்த எண்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஆமா, கண்ணு மட்டும், அதாவது கண்ணு மட்டும், தலை அசையக்கூடாது. சோ உங்களால இந்த லாஸ்ட் எண்ட்ல எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்த்துட்டு நீங்க மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு வரணும். அதே மாதிரி இந்த சைடு எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்த்துட்டு நார்மல் பொசிஷனுக்கு வரணும். சோ அதே மாதிரி அப் அண்ட் டவுன் ஒரு ரொட்டேஷன். சோ இந்த மாதிரி நீங்க கண் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய கண்ணுல வந்து அந்த மசில்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் சரியா இருக்கு. இந்த ஐ எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 விதமான எக்ஸசைஸ் ஆக்சுவலா இருக்கு. இப்போ சொல்லல பாஸ்டர், ஓகே? அந்த ஐ பால் மட்டும் தான் நான் சொல்றேன், தலையெல்லாம் நோக்காதீங்க. லெஃப்ட் பார்க்கும்போது லெஃப்ட் ரைட் பார்த்து சிமிட்டுங்க, திருப்பி லெஃப்ட் சிமிட்டுங்க. இந்த பிளிங்கிங் அப்பப்போ இருக்கணும். சிமிட்டுறது தான் அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு கண்ணு பகிடாதீங்க, ஓகே? 2 கண்ணும் ஒன்றா பண்ணணும். அதே மாதிரி இது சொன்னல க்ளோஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று பாருங்க, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்க். தென் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட், லெட்ஸ் சே அந்த சிசிடிவி கேமரா இங்கே அதான் டிஸ்டன்ஸ், அதை பாருங்க பிளிங்க். திரும்ப அப்படியே கிட்ட விடுறாங்க பிளிங்க். இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் த ஐ பால், அதான் அந்த ஐ மசில் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஐ மசில்ஸ் ஞாபகம் இருக்கோ, ஐ மசில்ஸ், ஓகே? அதை பண்ணாலே போதும். இதுக்கு மொத்தம் ஒரு 10 இதுக்கு மேபி லேட்டர் போட்டோ எடுத்து கூட நான் அவங்க குரூப்ல பார்த்தேன். நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மேலே லைஃப் லாங் நீங்க மொபைல் போனை யூஸ் பண்றீங்க அப்படின்னா லைஃப் லாங் டேப்லெட் போட்டுதான். ஆமா, இது சாப்பிடுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டோ எதுவும் கிடையாது. உங்களால மொபைல் போன் இல்லாம இருக்க முடியும்னா தேவையில்லை. ஆனா நான் மொபைல் போனோட தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா இதை டேட் ஒன்று எடுத்தாகணும். மொபைல் போன் இல்லாம நீங்க நார்மல் லைஃப் ஸ்டைல், ஏன்னா வயசாக பார்வை திறன் குறையும்ல, அதுக்கு இது பெட்டர். சோ அதனால இது எடுக்கிறது, டெய்லி எடுக்கிறது நம்முடைய இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு மிகவும் அவசியமானது. இதை எடுக்கிறதுனால நம்முடைய கண்ணோடைய அந்த திறன் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர வேற எந்த விதமான ப்ராப்ளம் நமக்கு கிடையாது. சோ உங்களுடைய ஐ சைட் வந்து ஒரு 90 வயசால நல்லா இருக்கணும்னா சோ பெட்டர் ஒன். சோ டியூ டு ஜட்ஜ் யூ. Thank you. From what age to it has to be started? சார் நியர்லி வந்து என்ன கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா 12 இயர்ஸ் அண்ட் அபவ். அதாவது 12 இயர்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்முடைய கண்ணுல இந்த ஃபில்ட்ரேஷன் உருவாகிறது வந்து 12 இயர்ஸ் அண்ட் அபவ் தான். இப்போ நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா மொபைல் போன் கண்ணுல கையிலே வச்சுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அந்த ப்ளூ ரேஸை ஃபில்டர் பண்ணக்கூடிய திறன் 12 வயசுக்கு மேல தான் குழந்தைகளுக்கே உருவாகும். அப்போ பிலோ 12 இயர்ஸ்க்கு கீழே நீங்க நம்ம கொடுக்கறது எல்லாமே டேஞ்சர். அப்போ 12 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க டெய்லி 1 எடுத்துக்கலாம். பிலோ கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 4 வயசு இல்ல 5 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் வித்தின் 12 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம், 2 நாளைக்கு 1 கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஒரு நாள் விட்டு, இல்ல மோஸ்ட்லி 2 நாளைக்கு ஒரு நாள் கொடுக்கறது தான் பெட்டர். சோ என் குழந்தைக்கு 12-13 வயசுக்கு அவளுக்கு ஆகுது, அவளுக்கு டெய்லி வேற வழியே இல்ல, மொபைல் போனும் டிவி தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. லீவ்ல வெளியே எங்கேயும் கூட முடியல, வீட்டுல தான் இது பண்ணிட்டு இருக்குதுங்க. சோ டெய்லி 2 நாளைக்கு 1 நான் போட சொல்றேன். 2 நாளைக்கு 1 எடுத்துக்க. இப்போதைக்கு ஒரு 14 வயசுக்கு அப்புறம் வேணா பிலோ 12 வயசுக்கு கீழே இருக்குன்னா 2 நாளைக்கு 1, 12 வயசுக்கு மேலனா டெய்லி 1 போட்டுக்கலாம்.
ஸோ அந்த அளவுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஏஜை பொறுத்து நம்ம பண்ணலாம். ஒரு வயசு 2 வயசு உள்ள குழந்தைங்கலாம் அந்த கேம்ஸ் எல்லாம் ஆமா சார். அதே பார்த்துட்டே அது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்னு ஒன்று இருக்குது. 2 வயசுக்கு மேல குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸும் டிஹெச்ஏ ட்விஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த 2 காம்பினேஷன் கொடுங்க கம்பல்சரி. ஏன்னா மொபைல் பார்க்குறதுனாலே இதை கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ நம்முடைய கிட்ஸ் பவுடர் ஒன்று இருக்குது. அந்த பவுடர் கூட ட்விஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு டிஹெச். அதை வந்து அதில் பிழிஞ்சு பால்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஐ ஹெல்த்தை வந்து செக்யூர் பண்ணும். ஸோ என்னோட சன்னுக்கு வந்து ஒரு 6th 7th படிக்கும்போது ஸ்கூலில் வந்து என்னையும் ஒய்ஃபையும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, போயிருந்தோம். அவனுக்கு வந்து அவன் சரியாக மார்க் எடுக்கலன்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக போகும்போது முதல்ல அவனுக்கு போர்டே சரியாக தெரியல, லாங் விஷயமே அவனுக்கு வந்து தெரியல. அந்த 6வது 7வது படிக்கும்போது அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேம்ப் வைக்கும்போது கேம்பில் வந்து ஐசைட் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு வந்தோம். அப்போ தான் வியூ லான்ச் பண்ண புதுசு. நாங்கள் என்ன பண்ணோம், சார் சொன்ன மாதிரி அப்போ 12 ஆகலை அவங்க ஆக்சுவலி பார்த்தா. அப்போ ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க கண்ணாடி போடணும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த வாசன் வைக்கரில் வந்து நிறைய சொன்னாங்க. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வந்து இப்போ ரெகுலராக எடுக்கிறது இல்லை. ஆக்சுவலி ஸ்கூல் வேறு இல்லையா, ஆட்டோ போட்டுருக்குறாங்க, எடுக்கிறது இல்லை. முன்னாடி வந்து அந்த வாரத்தில் 3 நாள் எடுத்ததுனால இப்போ லாங் விஷனும் ப்ராப்ளம் இல்லை, ஷார்ட் விஷனும் ப்ராப்ளம் இல்லை, கண்ணும் ப்ராப்ளம் இல்லை, கண்ணாடி போட வேண்டிய அவசியமும் இல்லைன்ற ஒரு கண்டிஷன்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து உடனடியாக தெரியக்கூடிய தீர்வு காணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து வியூ. இல்லை சார் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்கூலுகள்லாம் நிறைய இந்த ஐ இதெல்லாம் வந்து மருத்துவமனையிலேருந்து வர்றாங்க. நீங்களே உங்கள் குழந்தைய கொண்டு போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உண்மையிலேயே வந்து ப்ராப்ளம் தான் இருக்குது. என்னுடைய பாப்பாவுக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது, ஸ்கூல்ல வந்து செக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நியூட்ரிசார்ஜ் வியூ நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போய் ஐ ஹெல்த் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா பிலோ 12 இயர்ஸுக்கு கீழே இருந்தாங்க, 5 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா 2 நாளைக்கு 1 கொடுங்க. இல்லை அபோவா இருந்தாங்கன்னா டெய்லி 1 கொடுக்கலாம். எஸ்பெஷலி 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் டிஹெச்ஏ ட்விஸ்ட் இது 2 கொடுத்தீங்கன்னா அந்த ஐயை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கண்ணாடி போட்டேன். ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப தவிப்பாக இருந்துச்சு. இப்போ வெரி டிஃபிகல்ட், ஹை ஜம்ப் எஸ்பெஷலி கிட்ட வரும்போது பார்த்தா ரொம்ப பயப்படுது. நான் ஸ்போர்ட்ஸ். ஆனால் இப்போ ஐ டோன்ட் வேர் கிளாஸஸ். நான் படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ இல்லை டிவி பார்க்கறதுக்கோ எதுக்குமே டிரைவிங் மட்டும் அந்த 0.5 இருக்குல்ல, டிரைவிங் மட்டும் தான் யூசிங் கிளாஸஸ். புரியுங்களா? தட் வே இட் ஹஸ் ஹெல்ப் மீ a lot. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிடலாம். நான் வேதா சார் வந்து இன்வைட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம டீமில் ஒருத்தர் வந்து நிறைய பேருக்கு வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும். இச்சிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இது சொல்கிறதுக்கே மற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கு கூட நம்ம கூச்சப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உள்ள ஒரு விஷயம் வந்து சால்வ் பண்ணியிருக்கு. அவரே வந்து சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டீமில் ஒரு வாய்ஸ் மெசேஜோட அதை போட்டிருக்காங்க. வெல்கம் சார் வேதா சார். ஸோ மாலை வணக்கம். விஷயம் ஷார்ட்டாக முடிச்ச டைம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம டீமில் வந்து ஆரிஃபான்னு சொல்லி ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க அக்குப்ரெஷர் டாக்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட்டில் ஒன்றரை வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு 3 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவோட ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, வாய்ஸ் மெசேஜஸ். அது உண்மையிலே வந்து இல்லை அதான் பார்த்தேன் நான் கொஞ்சம் நான் திரும்ப அடுத்த இதில் காமிச்சேன். பட் இதில் வந்து உங்களுக்கு யாருக்கு வேணா அதை நான் அனுப்புகிறேன். நான் இதை பார்த்த உடனே என் ஒய்ஃப் தான் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஐயோ அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஃபோட்டோ அந்த அவங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயமா இருந்தது. ஒரு நிமிஷம் அப்பா பாத்தீங்களா, அப்படியே பாஸ் பண்ணுங்க. இது ஒரு ஸ்கின் டிசீஸ். இல்லை நானே காமிச்சிடுறேன். ஆமா குரூப்ல போட்டுருக்கேன். போட்டுருக்கேன். ஸோ முதுகுல இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன ஏஜ் சார்? ஏஜ்
தெரியாம அப்பா பாத்தீங்களா? என்ன சொல்யூஷன் பண்ணுங்க? அதுதான் சொல்றேன். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்கு ஒரு கண்டிஷன் ஒருத்தர். ஸோ எப்படி இருக்கும் பாருங்க, இந்த சம்மர்ல வந்து சும்மாவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இச்சிங் தாங்க முடியல. சரிங்களா? இதோடைய ரிசல்ட் நம்ம ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ப்ராடக்ட்னு சொல்றேன் உங்களுக்கு. தெரியலையா? இருந்த சோடு தெரியல. ஓகே, ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் கொடுத்தேன். அப்போ அவங்க வந்து எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜோட அந்த ஃபோட்டோ அனுப்புனாங்க. 2 ப்ராடக்ட் தான் கொடுத்தாங்க. சரிங்களா? ஒன்று வந்து வெளியே யூஸ் பண்ணுறதுக்கும் ஒன்று உள்ள சாப்பிட்றதுக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சோப் சென்சேஷன். என்ன காரணம் தெரியுங்களா? இல்லை என்ன காரணம்? விட்டமின் இ. யார் சொல்லுங்க? எஸ், ஒரு பாராட்டு. விட்டமின் இ வந்து அதில் இருக்கு. விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் அற்புதமான வேலை. என்ன சார்? அதான் சண்டை போட்டு கொடுத்தாரு. 2017 அவர் சொல்ற கதை சண்டை போட்டு வச்சிருக்கோம் ப்ராடக்ட். சரிங்களா? விட்டமின் இ உடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே எக்ஸலண்டா வேலை செய்யும், வெளியவும் வேலை செய்யும். அந்த வேலை தான் வந்து இது செஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து இன்னொரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட் என்னன்னா இதான் இந்த 2 தான் கொடுத்தாங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. முடிஞ்சா கொஞ்சம் இங்க இருந்து கேக்குதான்னு பாருங்க. குரூப்ல அப்படியே ஃபாலோ பண்ணலாம். குரூப்ல போட்டு மீட்டிங்ல சொல்லுங்க. எத்தனை நாள்ல சரியாச்சு? அதான் அதே சொல்றோம். இதுல இங்கிலீஷ் பட பாருங்க. இது வாய்ஸ் சொல்லிருங்க, கேட்டுட்டு சொல்லுங்க. ஆமா, நான் வந்து என்ன சொன்னாங்கன்னா அது வந்து கொடுத்து 10 டேஸ்க்குள்ளேயே within 10 days 2 யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே அவர் வந்து அவருடைய அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே உடனே ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த S5 வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கு. இது இந்த பிரச்சனை இருக்கவங்க தான் எடுக்கணுமா? ஹலோ, கண்டிப்பா எல்லாரும் எடுத்தாங்க. வருமுன் காப்போம். ஏன்னா வந்து ஒரு லாஸ்ட் 1 வீக் பிஃபோர் யார் அதை அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல, சுரேஷ் சார் வந்து அதை ட்ரைனிங் எடுத்தாரு. S5 பத்தி S5 பத்தி ஒரு ட்ரைனிங் எடுத்தாரு. அப்ப அது நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நான் அவருடைய ஸ்பீச் அது ரெகுலரா பண்ற ராஜு சார் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அது நான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளிட்டாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பை தவிர இறந்தவங்களை மட்டும்தான் அது வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. மற்ற எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா நோய்க்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். சரி, நோய் இல்லை அப்போ என்ன பண்ணுறது? நோய் வராமல் தடுக்கும். இதுதான் ஏன் நோய் வராமல் தடுக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம உணவுல சேர்த்துட்டு இருக்கோம் சீரகம். சீரகம்னா என்ன அர்த்தம்? நம்ம அகத்தை வந்து சீரா வைக்கிறது. நம்ம அகத்தை சீரா வைக்கிறது அது சீரகம்னு பேர் வந்தது. ஸோ அதில் வந்து கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு ப்ராடக்ட் அது. அது இப்போ இல்லை, 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பவர் வந்து நம்மளுக்கு வந்து பழைய புராணங்கள்ல அது வந்து சொல்லியிருக்காங்க. அபிகல் நாயகன் தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் யூஸ் பண்றேன் சார். கருஞ்சீரகம் வாம வெந்தயம் குர்ஆன்ல தான் இருக்கு. குர்ஆன்ல வந்து அபிகல் நாயகன் சொல்லியிருக்காரு, மரணத்தை தவிர மீதி எல்லாத்துக்குமே அந்த கருஞ்சீரகம் வந்து. ஸோ அந்த 2 ப்ராடக்ட்டை கொடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா அவங்க டாக்டர்கிட்ட போயிருப்பாங்களா இல்லையா? ஹலோ, அந்த டிசீஸ்க்காக கண்டிப்பா ஸ்கின் டாக்டரை பார்த்துருப்பாங்க. ஒரு ஸ்கின் டாக்டர் கூட சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கு. அதுக்கு நம்ம ராஜு சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப கிஃப்டட் அதுக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம கையில் இருக்கு. அதுக்கு எக்ஸலண்டா இன்னைக்கு
ட்ரைனிங் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டி மட்டும் தெரிவிச்சுக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸா? நிறைய பேருக்கு நம்ம உள்ளுக்குள்ளேயே டவுட் இருக்கும், என்ன ப்ராடக்ட் இதுக்கு எடுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் யாருக்காங்க பிரச்சனை இருக்கலாம், நம்ம கஸ்டமருக்கு இருக்கலாம். இப்போ நம்ம தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்லணும், நம்ம எடுத்த உடனே யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம், 2 பொருளை சொல்லுவோமா? அப்போ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது? நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கும். எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மீட்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம சொன்னார் பாருங்க, அடுத்த 10 வருஷம் 5 வருஷம் அதான் கம்பெனி எம்டியோட 2nd ஜென்ரேஷன் நம்ம டிசி சாப்ரா சாரோட சன் சௌரப் சார் வந்து ஒரு சொன்னார், 24 இயர்ஸாக நடந்த ஒரு பிஸ்னஸை அடுத்த 5 வருடத்தில் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் வீழ்ச்சிக்கிறோமோ அவங்களாம் உழைச்சிக்கலாம். யாரெல்லாம் வீழ்ச்சிக்கிட்டீங்க? எல்லாருமே வச்சுட்டீங்களா? இப்போ மீட்டிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டோம், நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த விஷயத்தை யாருக்கு சொல்லணும்? நம்ம டீமுக்கு கண்டிப்பாக அதை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம டீமுக்கு இதை சொல்லிட்டோம்னா என்ன நடக்கும்னா நம்ம டீம் கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இந்த செஷன் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம், மெசேஜ் போகாம தான். எப்போ மெசேஜ் பார்க்குறதே இல்லை, மொபைல் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது மொபைல் பாவம் முன்னாடியே அவங்க ஃபாலோ பண்றாங்க எல்லாரும். சில பேர் இப்படியா பார்த்தா அதை மட்டும் தான் பாக்குறது இல்லை, எதை மட்டும் பாக்குறது இல்லை, மீட்டிங் மெசேஜை மட்டும் தான் பாக்குறது இல்லை, மற்றதெல்லாம் பார்த்து இருக்கேன். சரிங்களா? அதனால இப்போ வந்து நான் வந்து ராஜேஷ் சாரை வந்து ஆனர் பண்றதுக்கு ஸ்டார் அண்ட் போலீஸ் இன்வைட் பண்றேன். அது இப்போ 2 ஸ்டார் அண்ட் இருக்காங்க, அவங்க பொன்குணா சார் 2 வேதா சார் இருக்காங்க. ராஜேஷ் சாரை வந்து யாராவது கூப்பிடுறோம். ராஜேஷ் சார் நிறைய வெல்கம் ராஜேஷ் சார். ஸோ ஆனர் பண்ணலாமா? நல்லா அருமையான ஒரு தகவலை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த கொடுத்த அந்த 1 hour தான் ஆக்சுவலி டைம் எடுத்துக்கிட்டாரு, அதிக டைம் கூட எடுத்துக்கல அவர். அந்த 1 hourல என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஆனர் பண்ணுங்க அவரை. தேங்க்யூ. காட்டியிருக்கேன் அந்த போஸ்டரை. ஸோ இதுக்கு வந்து அவைலபிள். இந்த போஸ்டர் நீங்கள் வேணாலும் வாங்கிட்டு போகலாங்க. நம்ம கம்பெனியோட போஸ்டர் இது 2 3 இருக்குது, 3 இது வேற அது வேற. ஓன் இது ஆயிலோடது, இது வந்து காமன் நம்முடைய எல்லா ப்ராடக்ட்டும் இதுல இல்ல அது இன்னொன்னு இருக்கு பிரிச்சு. அதுலயும் வந்து இதுல இல்லாத ப்ராடக்ட் அது நான் எஃப்எம்ஜி எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வீட்லயோ இப்போ நம்ம சாதாரண வீட்டில் வச்சு நம்ம பிசினஸ் பண்றோம், நல்ல ப்ராடக்ட் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடையில் வைக்கிறோம் அப்படின்னா டிஸ்ப்ளே வால் வச்சிருக்கவங்கலாம் இதை போஸ்டா வச்சீங்கன்னா 4 பேர் கேட்கும்போது பக்காவா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீட்லயே வைக்கலாம், உங்களுடைய கடை நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த பிளேஸ்ல வச்சு ப்ரொமோட் பண்ணுங்க. சரியா சார்? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரமிக்கத்தக்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ அவசியம் எல்லாரும் கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அதுவும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் அநேகமாக இந்த ஹாலை திறந்து வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து பீப்புளை இன்வைட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இறுதியாக வந்து இந்த மீட்டிங் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி அதே மாதிரி இங்கே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்டே ஒரு செஷன் இருக்குது. பிஸ்னஸ் யாரெல்லாம் டெவலப் பண்ண நினைக்கிறோமோ அதுக்கான மீட்டிங், பிளான் மீட்டிங், ஓப்பன் மீட்டிங் சொல்லுவோம். அது ரெகுலராக மண்டே அன்னைக்கு 6 to 8 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே இருக்குது, ஃப்ரைடே இருக்குது. வார்டன் செஷன் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. இந்த 4 மீட்டிங்கும் நீங்கள் ஒரு ஜாப் மாதிரி, ஒரு பிஸ்னஸ் வந்து ஜாப் மாதிரி எடுத்து செஞ்சோன்னா சார் சொன்ன மாதிரி அடுத்த 5 வருஷத்தில் ஒரு பெரிய பின்னில் நீங்கள் இருக்கலாம், பெரிய அச்சீவ்மெண்ட்டில் இருக்கலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு வாட் ஆஃப் தேங்க்ஸ் கடைசி இறுதியாக ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் இந்த செஷனுக்காகவே அரக்கோணத்துலேருந்து வந்திருக்காரு. வெல்கம் பண்ணலாமா?
வாங்க கிரேட் லீடர் குணா சார் பற்றி சொல்லணும்னா ஒரு மீட்டிங் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒரு பெரிய அதான் பெரிய லீடராக இருக்கு. தேங்க்யூ ஜெயாசியம் நாரா சார்ஜ் யூபி சார்ஜ். ஸோ இன்னைக்கோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸலண்ட்டு. ஸோ எல்லாரும் எஸ் வாங்கி அப்படி விட்டுறாதீங்க. வாங்கி எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? எஸ் அப்படின்வோம், இப்படி பின்னாடி விட்டுருது. அது போன வாரம் நம்முடைய சௌரப் சார் சொன்னாரே சார், நம்முடைய வாஸ் சார் வந்து பெங்களூர்ல ப்ரோக்ராம் மட்டும் பண்ணாரு. ஸோ எல்லாரும் எஸ் அப்படின்னு சொல்லி உள்ள வாங்குறோம், அப்படியே பின்னாடி விட்டுறோம். ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் இல்லையா? அதனால எஸ் அப்படி வாங்கி இங்கே ஏற்றி அதுக்கப்புறமா நம்ம கிட்ட சொல்லணுன்ற விஷயம் ஷேர் பண்ணாரு. ஸோ நீங்க டியூட்டி சார்ஜ் விஷயத்தை வந்து நிறைய விஷயம் நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு வாரமும் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மகளிர்கள் வந்து சிறப்பாக என்னுடைய கீசோல் ப்ராடக்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எக்ஸலண்ட்டு. அது அப்படியே வந்து கொண்டு போய் மணவூரில் வந்து ஒரு ஹோம் மீட்டிங் ஒன்று பண்ணோம். எனக்கு ஒரு 30 பேருக்கு மேலே வந்து நம்முடைய கிரேட்டு நம்முடைய உஷா மேடமும் சுந்தரி மேடம் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க மணவூரில். ஸோ இதை ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த வாரம் செஷன் வந்து இன்னைக்கு நடந்தது. ஆனால் அடுத்த வாரம் செஷன் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். 2017 நான் இந்த பிஸ்னஸ் கையில் எடுத்தேன். நமக்கு ரவி சார் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 2017 வரைக்கும் நான் கண்ணாடி தான் போட்டுட்டு இருந்தேன். வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணாடி அப்போ இந்த லென்ஸ் இதெல்லாம் மாற்றுவேன். அப்போ வேதா சார் அடிக்கடி சொல்லுவார், நான் அப்போ ஏன்னா அப்போ மொபைல் தான் நம்ம வந்து பில் அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்பப்போ வந்து பில் அடிக்கும்பொழுது அப்படிதான் பார்த்து நான் பில் அடிச்சிருந்தேன். 2018, 19 வரைக்கும் அப்படிதான் பில் அடிச்சிருந்தேன். ஸோ எப்போ நான் வந்து நம்முடைய நியூட்ரி சார்ஜ் வியூ சொன்னார் இல்லையா? ஸோ இது நியமிக்கப்பட்ட உண்மை. ஸோ நியூட்ரி சார்ஜ் எடுத்ததுலேருந்து ஸோ நான் இப்போ சின்ன மொபைல் கூட நான் வந்து சாதாரணமாக படிப்பேன். அதுக்கு டெஸ்ட் ஒன்றில் இருந்தாலும் அதனால் ஸோ கண்டிப்பாக நம்ம டிஎஸ்சி நிறைய பேர் வந்து இங்கே எல்லாருமே வந்து அசோசியேட் பையராக வந்துடுறோம். நாம முதல்ல நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு ஆக்டிவிட்டிவாக இருக்குது அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு 1 மணி தான் படுக்கிறோம். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து டயர்டுனா கூட இல்லை, எனக்கு டயர்டு இல்லை இல்லைங்களா? அப்போ என்ன காரணம் அப்படின்னா சார் சொன்னாங்க புரோட்டீனோட விஷயம் தான். புரோட்டீன் வந்து நம்ம உடம்பை வந்து அந்த மசில்ஸை வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுன்னா புரோட்டீன் தான். அதனால அந்த புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் பிளஸ் ஒமேகா. ஸோ இதை கண்டிப்பாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து சொன்னார் இல்லையா 60-70 வந்து நீங்க வந்து அவருக்கு 60 காமிச்சு இல்லையா? ஸோ எனக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா 60 வந்து இப்போ வந்து 55 காமிக்குது. ஸோ இன்னும் நான் இன்னொரு 10 வருஷம் நான் வந்து இதை கண்டினியூவா எடுத்தேன் அப்படின்னா நிச்சயமா நான் அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் போறதுக்கான ஒரு வாய்ப்பு நியூட்ரி சார்ஜ் இருக்குது. ஓகேவா? நம்முடைய கிரேட் ராஜி சாருக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிலோ 40 தான் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சார் சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னாரு, ஒமேகா டபுள் எத்தனை தடவை எடுக்கணும்? 2 தடவை எடுக்கணும். அபோவ் 40 எவ்வளவு எடுக்கணும்? டிஎக்ஸ் எடுக்கணும். மறந்துடாதீங்க. மனசுலாயி இங்க அது கேரளா வந்து இங்க வந்துருச்சு. ஓகேவா? அதனால கண்டிப்பா அவர் சொன்ன விஷயங்களை நம்ம கடைபிடிப்போம் சொல்லி கேட்டுக்கொண்டு ஸோ எனக்கு அது ஒரு போட்டோ எடுத்துருந்தேன் நிறைய. ஓகேவா? எடுத்துட்டீங்களா? ஸோ அதனால இந்த ஒரு வாய்ப்பை ஸோ நாம அடுத்த வாரம் இன்னும் நிறைய ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதை நாம கொண்டு போய் நம்முடைய டீம்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரவி சாருக்கும் ஸோ உங்க அனைவருக்கும் ஒரு நிமிஷம் வந்து என்னுடைய பாலிய சிநேகிதன் அவர் 6வது 7வது வகுப்புல 402 பேர் ஒன்னா படிச்சவங்க 25 வருஷம் பொறுத்து மறுபடியும் ஆர்சிஎம்ல நான் மீட் பண்றோம். ஸோ கிரேட் நம்முடைய சித்தா டாக்டர், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர், அல்லிமுத்து 2 பேர்ல மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கேட்டுக்கொண்டு ஜெயாசியம் மேனேஜர் நியூட்ரி சார்ஜ். ஓகே, only 2 minutes please. Good evening. வணக்கம். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்களா? எல்லாம் நியூட்ரி சார்ஜ் சாப்பிட்ட மாதிரி ஒன்றும் இல்லைங்க. சார் சொன்னது எல்லாமே கரெக்டு. அதில் வந்து நான் வந்து எது வந்து தவறு அப்படின்னு சொல்லலை. நியூட்ரி சார்ஜ் என்ன பாடம் நடத்துனாங்களோ என்ன படித்தாங்களோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சித்தா ஒரு 25-30 வருஷமா பழக்கத்தில் இருக்கிறதுனால சிம்பிளாக சொல்கிறேன். இந்த கண்ணு இந்த சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்ணு ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்ணுக்கு அடியில் இந்த சென்டரா இருக்குல்ல, இந்த இடத்துல தான் ஸ்டொமக் 1 ஸ்டார்ட் ஆகும். ஸ்டொமக் வயிறு வந்து வயிறு குடல் இல்லை, வயிறு நம்ம ஜீரண சக்தி பண்ற ஒரு இடம். அது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. யூபி இங்க இருக்கு, யூரின் பிளாட் கடைசி விரல் வரைக்கும் போகுது. யூரின் பிளாட் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜிபி
கால் பிளாடர், அதாவது பித்தப்பை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கண்ணை சுத்தி 3 பெரிய சேனல் இருக்கு. இந்த 3 பெரிய சேனலையும் இந்த நியூட்ரி சார்ஜ் வந்து சரி பண்ணும். இண்டிகேஷன் கொடுக்குது. முதல்ல எங்க நம்ம ஆரம்பிக்கும் போது கோட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இந்த கோட்ல இருந்தா இந்த கண்ணுல இருந்து தான் இந்த என்டர் ஆர்கானுக்கும் இந்த என்டர் பாடிக்கும் அது போய் சேருது. ஸோ நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த மொபைல் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, மொபைல் வந்து நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் அது நல்லது. அது யூஸ் பண்ணாம ஆஃப் பண்ணி வச்சா சாத்தாங்க சமம். என்ன சமம்? வரக சொல்லுங்களேன். என்னது சமம்? சாத்தாங்க சமம். என்ன தெரியுமா பொண்ணு ஆக்சுவலா ஆஃப் பண்ணி நீ வச்சுட்டீங்கன்னா உனக்கு கெட்ட கெட்ட கனவா வரும். டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டே இருக்கும். நேற்று நடந்தது, முந்தா நாள் நடந்தது, எப்போ ஒரு நாள் நடக்க போகுது எல்லாத்தையும் அது கொண்டு வரும். காரணம் என்னன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து அது இழுத்துக்கிட்டே இருக்கு. கண்டினியூவா ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் அது இழுத்துக்கிட்டே இருக்கு. இழுத்து நமக்கு கொடுக்கறதுனால அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் நம்ம பாடியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பவரை கெடுத்துரும். இப்படி நம்மளுடைய பாடியோட ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கு. என் இப்படி எஸ் இப்படி ஒரு இருக்கு. நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷனை வந்து அந்த செல் வந்து கெடுத்துரும். கெட்ட கெட்ட கனவு வரதுக்கு காரணமே அதுதான் மெயின். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா இந்த விவரம்? சரி, இதை விட சித்தால ஏதாவது சிம்பிளான மெத்தட் இருக்கா அப்படின்னு சொன்னா, ஒரு முட்டையை வேக வச்சு பாதியா கட் பண்ணி கண்ணுல வச்சு 2 பக்கம் கண்ணுல கட்டிட்டு நைட்டு படுத்திட்டீங்கன்னா கண்ணுல இருக்கிற அந்த மெலோடியம் வந்து திறக்கும். கண்ணு மட்டும் என்ன மிக முக்கியமானது என்னன்னா, உடம்புல எல்லா இடத்துலயும் ரத்தம் பரவும். ஆனா கண்ணுல மட்டும் ரத்தம் போகவே போகாது. ரத்தம் போகாத ஒரு இடம் உடம்புல இருக்குன்னா அது கண்ணு. ஓகே, எல்லாம் புரிஞ்சிச்சா? அது ரத்தம் போகாத ஒரு இடம் இருக்குன்னா கண்ணு. ஒரு டவுட் சார், நாட்டு முட்டையா லக்கார் முட்டையா? தெரியும், இதெல்லாம் இதுக்காக 2 நிமிஷத்துல இதெல்லாம் 2 முட்டைக்கு ஒரே பவர் தான் சார். 2 முட்டைக்கு ஒரே பவர் தான். ஆனா என்னன்னா வெள்ளைக்கோழி இருக்கிற முட்டை இருக்குதுல்ல, அதுல புரோட்டீன் கிடையாது அதிகமா. நாட்டுக்கோழி முட்டையில புரோட்டீன் இருக்கு, அதிகமா இருக்கு. அது இயற்கையான தாவரங்களை சாப்பிடுது. இது வெறும் கம்பு, நமக்காக கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற ரேஷன் அரிசியை ஊற வச்சு அதுல போடுறாங்க அங்க. ஸோ அந்த அரிசியை மனுஷனுக்கு கொடுக்குறத அதை ஊற வச்சு கோழி பண்ணக்காரனா இப்படி ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. பக்கத்துல பக்கா பிராண்ட் இருக்காரு. அவர் எதிரில் எப்படி பார்த்து முட்டையை வேக வச்சுட்டு பாதியா கட் பண்ணிக்கணும். சென்டரா இப்படி கட் பண்ணணும். யானை மெரிச்சா உடையாம இருக்குல்ல, அந்த பக்கம் கட் பண்ணி 2 பக்கம் வச்சிடணும். வச்சுட்டு துணியை வச்சு கட்டிட்டு படுத்துடணும். காலையில எடுத்து போட்டீங்கன்னு வச்சுங்கன்னா இந்த இதெல்லாம் கண்ணுல வர பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆனா அப்ப கூட நியூட்ரி சார்ஜ் எடுக்கணும். நியூட்ரி சார்ஜ் எடுத்தாதான் இந்த முட்டை வேலை செய்யும். ஓகேவா? புரிஞ்சிச்சா இப்போ? சார் சொன்னால் பாருங்க, அந்த ரொட்டேஷன் எல்லாம் கரெக்டா போகணும். ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு, மேலே கீழே சைடில் வெளில இது வரைக்கும் பார்க்கலாம் கூட இப்போ பார்க்கணும். இப்படி பார்க்கணும். இதெல்லாம் பண்ணாதான் கண்ணு வேலை செய்யும். ஓகேவா? கண்ணுக்கு இன்னொன்று மெலோனியம். இப்போ நம்ம இந்த நியூட்ரி சார்ஜ் சாப்பிடும் போது இன்னொரு சக்தியும் எக்ஸ்ட்ரா தருது. அது ஆர்சிஎம்மோட இதில் இல்லை. இதெல்லாம் இன்னொரு சக்தி தருது. என்ன தருதுன்னா, நீங்கள் அந்த நியூட்ரி சார்ஜ் போடும்போது போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு நீ மறுபடியும் மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருந்து கண்ணில் இருந்து தண்ணி வரும். ஆனால் நீங்கள் நியூட்ரி சார்ஜ் சாப்பிட்ட பிறகு அந்த மொபைலை பார்க்கவே கூடாது. ஒரு கண்டிஷன். அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். எந்த பக்கம் பார்க்குறீங்களோ அந்த பக்கம் தண்ணி வரும். அந்த நியூட்ரி சார்ஜ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நியூட்ரி சார்ஜ் வேலை செய்த உடனே நீங்க இந்த சைடு இப்படி வச்சுட்டு செல்ல இப்படி பெட்ல வச்சு இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வியூ வந்து எங்க இருக்கும்? சைட்ல இருக்கும். சைட்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சைட்ல வராயுது, யூரியன் பிளாட்ல வராயுது. அந்த பார்வை யூரியன் பிளாட் வராயும் போது யூரியனா போக வேண்டியதை போய் உங்க கண்ணு வழியா அப்படி வரும் தண்ணியும். ஓகேவா? தேங்க் யூ so much. மொபைல் போன் பக்கத்துல தூக்கம் வரலன்னு எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு சரி, தூக்கம் வந்துச்சு உங்களுக்கு. அது ஆஃப் ஆயி போச்சு. சரி, தூக்கம் வந்துச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் கனவே வரல உங்களுக்கு? கனவு வரல. உங்களுக்கு வரவே இல்லையா? நீ கெட்டதெல்லாம் வருங்க. அந்த பக்கத்துல மொபைல் இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இது மேடைக்காக சொல்ல வேணாம், நீங்க தனியாவே யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு ப்ரோக்ராம் இல்ல, ஒரு சப் ப்ரோக்ராம். So thank you thank you. சொல்லிடுங்க. ஒரே ஒரு விஷயத்த நாங்க பாலிய சிநேகிதர்கள் என்ன உயரத்துக்கு போனாலும் இன்னைக்கு கூட மரியாதையா வாடான்னு இது வரைக்கும் பேசவே இல்லை. சார் தான் பேசுவாரு. நானுமே பெரிய டாக்டர் மாதிரி இவரு நினைச்சிட்டு இருக்காரு. அது பெரும்பாலான டாக்டர்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க சென்னையில.
பெரும்பாலான எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருங்க நான் 60 70 பேருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் தரேன். ஏர்போர்ட்ல கூட பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் நான் தான் ட்ரீட்மெண்ட் தரேன். எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். ஆனால் நான் பெரிய டாக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. என் நண்பன் வளர்த்து விடுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணாரு, அதை நான் ஒத்துழைச்சேன். நாளைக்கு ஈவினிங் வந்து எல்லாம் அமைப்பு அவர்கிட்ட இருந்து சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ அலிம் சார், நல்லா சிறப்பாக பாராட்டு பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பாண்டிச்சேரியில 4 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு. கொஞ்சம் பாண்டிச்சேரி டெவலப் பண்ணதா நிறைய ஃபியூச்சருக்கு நல்ல யூஸ் ஆகும். அதில் டீமை கொஞ்சம் அவுட்டர்ல கொஞ்சம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வெண்மதி மாடம் வந்து பாண்டிச்சேரியில 7G டெய்லி நீட்ஸ்ல வந்து ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால அங்க இருக்கிற டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ ஜெயாசியம், தேங்க்யூ.